ஒவ்வொரு பெற்றோருமே அவங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தினம் தினம் பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பெற்றோர் அவங்க குழந்தைகளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. காலப்போக்கில் அதை குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு சுமையாக மாறிடும். அதை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சின்ன குடும்பம் ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். ஒரு சமயம் அவங்க அப்பாவும் அந்த பையனும் ஸ்கூட்டரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரமாக நிறைய மக்கள் நிற்கிறத அவங்க அப்பா பார்க்குறாரு. என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இறங்கி போய் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல தங்க மாம்பழம் இருக்குது, அதை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரும் சகதியில் நிறைய இளைஞர்கள், நிறைய வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் மனசில் ஒரு எண்ணம் தோணுது, அந்த தங்க மாம்பழம் அவங்க பையனுக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், அவங்க பையன் ரொம்ப நல்ல விதமாக அவனுடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு போவான், அவனுக்கு இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை எதுவுமே வராது, அதனால் எப்படியாவது அந்த தங்க மாம்பழத்தை அவங்க பையனை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. உடனே முதல் வேலையாக ஸ்கூட்டரில் உட்காந்துருந்த அவங்க பையனை கூப்பிட்டு, இறங்குப்பா, அந்த சேத்துல இறங்கி நீ அந்த மாம்பழத்தை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், அப்பா எனக்கு அந்த தங்க மாம்பழம்லாம் வேணாம், எனக்கு வேறு வேலைகள் இருக்குது, எனக்கு இதில் விருப்பமும் கிடையாது, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்றான். ஆனால் இவர் அதை ஏற்றுக்கிறதா இல்லை. நீ எப்படியாவது அந்த தங்க மாம்பழத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேத்துல அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அந்த பையன் எவ்வளோ மன்றாடி கேட்குறான், ஆனால் எதுவுமே ஒரு காதில் வாங்கலை. நீ தேடுப்பா, தேடி எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, அப்பா வந்து விடுறது போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே அந்த சேத்துல அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடைசியாக அந்த சின்ன பையன் மட்டும்தான் அந்த சேத்துல இருக்கிறான். ஆனாலுமே அந்த பையனோட அப்பா வந்து விடுறதா இல்லை. இன்னும் நல்லா தேடுப்பா, அதை அந்த பக்கம் தேடு, இந்த பக்கம் தேடுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பையனுமே எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த சேத்துல தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ரொம்ப நேரம் ஆகி கூட அந்த தங்க மாம்பழத்தை கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்களுக்கு புரியுது, அந்த பையன் இறங்கினது வெறும் சேறு மட்டும் கிடையாது, அது ஒரு புதை மணல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் அந்த பையன் அதிலே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேத்துல அப்படியே முழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க அப்பா அங்கேருந்து அந்த பையனை தேட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பையன் அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், அப்பா இந்த மண் வந்து என்னை உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது, தயவுசெய்து நான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனாலுமே அவங்க அப்பா வந்து எதையுமே கவனிக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா தேடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அந்த பையன் அப்படியே அந்த புதை மணலில் மூழ்கிடுறான். அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு புரிய வருது, அவங்க பையன் அவரை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேயே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பையனை அந்த சேத்துல இறக்கி விட்டார். ஆனால் அதுவே அவங்க பையனோட வாழ்க்கையவே முடிச்சு வச்சிடுச்சு. இப்போது நம்மளோட அந்த பேராசை காரணமாக என்னுடைய ஒரே சொத்தான என்னுடைய பையனை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து கதறிக்கிட்டே இருக்கிறாரு, கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு துறவி ஒருத்தர் போகிறாரு. அந்த துறவி இவரை பார்த்து, என்னப்பா ஏன் என்னாச்சு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த மனிதர் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, ஐயா, நான் என்னுடைய பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை வந்து சேத்துல இறக்கி விட்டேன், ஆனால் கடைசியில் நான் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த சொத்தான என்னோடய பையனே என்னை விட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தங்க மாம்பழம் அங்கே கிடையவே கிடையாது. அப்படி சொல்லிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து மேலே அந்த துறவி ஏறுறாரு. ஏறிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன அந்த மாம்பழம் வந்து இந்த மரத்தில் தான் இருக்குது, இந்த மரத்தில் இருக்கிற பழத்தோட நிழல் தான் அந்த சேத்துல விழுந்திருக்கு, எல்லாருமே அந்த இடத்துல ஏதோ ஒரு பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு தேவையில்லாமல் உங்கள் பையனை நீங்கள் பலி கொடுத்துட்டீங்க, நீங்கள் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா அந்த பையனை அந்த சேத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே அந்த பையனுக்கு அது தேவைதானா, அந்த பையனுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது உங்களுடைய பையன் அவங்க கூட இருந்திருப்பான். நீங்கள் யோசிக்காமல் அவனுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் நீங்கள் பண்ணதுனால இப்போ உங்கள் பையன் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அறிவுரை சொல்கிறாரு. அந்த அப்பா அவர் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டார். ஆனாலுமே அதுக்கான விளைவுகள் இருந்து அவரால் தப்பிக்க முடியலை. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க,
இப்போவுமே நிறைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பாத்தை இவங்களே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி திணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகள் அவங்க சுயமாக யோசிக்கிறதவே மறந்துடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயந்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் குழந்தைகள் அவங்க வளர்ந்ததுக்கப்புறமா யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிற பேரண்ட்ஸ்னால நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி வழி தவறி போயிடுறாங்க. அதனால் இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் வாய் விட்டு பேசுங்க. உண்மையிலே அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய வழித்தடத்தை மாற்றி விட்டுறாதீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.